ஹாய் டி செல்லக்குட்டீஸ். இப்போ நான் பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, மை சீக்ரெட் ஹஸ்பண்டோடைய பார்ட் 2 தான்டா. போன பார்ட் ஏதோ ஒன்று முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஒயின் பண்ண வேண்டிய பிளானுடைய அந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ரேணு வந்து என்னடி என்ன ஆச்சுன்னு கேட்டிருப்பாங்க. சக்ஸஸ் மச்சான்னு சொல்லிட்டு அவங்க ரேண்டமாக பேசிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. அதோடு முடிச்சிருப்போம்டா. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு 9 months கழிச்சு காமிக்கலாம்டா. காமிச்சா ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒயின் வந்து டெலிவரி வார்டில் ரொம்ப பலமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களால அந்த டெலிவரி பெயினை வந்து தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் ஜின்னு நின்றுட்டு ஓகே 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 அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ டாக்டர் சொல்லிடுறாங்க, இல்லை சார் அவங்களால வந்து நார்மல் டெலிவரிக்கு முடியாது, சிசரியன் தான் பண்ணணும். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ஓகே அப்படின்னு நம்ம ஜின்னு வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சைன் போட்டு கொடுத்துட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஒயனை வந்து டெலிவரி வார்டு, அதாவது நம்ம ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க அந்த குழந்தைய எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க. 2 babies, ஒரு பாய் பேபி ஒன்று, கேர்ள் பேபி ஒன்று. நம்ம ஜின்னு வந்து அந்த 2 குழந்தையுமே பார்த்துட்டு அவர் கண்ணிலேருந்து டேஸே வந்துடுச்சு. அவர் என்ன தான் இதை வந்து அவங்க இல்லீகலாக பண்ணியிருந்தாலும் குழந்த தானே, அவங்க நம்ம ஒயின் கத்துறதையும் நம்ம ஜின்னால் தாங்கிக்க முடியலை. ஏன்னா என்ன தான் அது அவங்க வேறு மாதிரி அது பண்ணியிருந்தாலுமே அவங்க அந்த பெயினில் கத்தும்போது நம்ம ஜின்னுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க அவராலே பார்த்துருக்க முடியாது. அவரே சொல்லலாம் நினச்சிருப்பாரு சிசேரியனுக்கா, நான் டாக்டரே சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ஜின்னுக்கு வந்து உயிரே வந்திருக்கும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஆப்ரேஷன்னு ஒரு பயம் இருந்தாலும் சரி சேஃபாக வந்துடுவாங்க நம்ம குழந்தைங்களும் வேணும் அப்படின்னு நம்ம ஜின்னு நினச்சிருப்பாரு. இப்போ நம்ம டாக்டர்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கையில் கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம அப்போ அந்த டைமில் வந்து நம்ம ஆரம், சுகா, ஜேகப் 3 பேருமே வந்துடுறாங்க. வந்துட்டு டே மச்சான் என்னடா என்ன குழந்தை மச்சான், பாய் ஒன்று கேர்ள் ஒன்றுடா, சூப்பர்ரா, கங்க்ராச்சுலேஷன் மச்சான், தேங்க்யூடா. அம்மா என்ன ஒயின் என்னாச்சு? இல்லைடா உள்ள மயக்கத்தில் இருக்காங்கடா. ஓ சரிடா, சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு 1 monthக்கு குழந்த இருக்கட்டும், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபீட்லாம் பண்ணணும்ல. ஆமாடா, குழந்தைக்கு மதர் ஃபீட்டு ரொம்ப தேவை. ஆனால் மச்சான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மதர் ஃபீட்டு ரொம்ப கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க அதை ரொம்ப இது பண்ணுவாங்க. புரியுது மச்சான், அவர் என்ன பண்ணுறது? ஆனால் நாளைக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா சரி. அம்மா நீ எந்த குழந்தைய வாங்கிக்க போகிற? நான் அக்கால வாங்கிக்க போகிறேன்டா. என்ன மச்சான் பையன் வேணாமா? இல்லை மச்சான், பையன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால பையனை மட்டும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ட்வின்ஸுன்னு முதல்ல தெரியுமாடா? தெரியும்டா, செக் பண்ணும்போது ரெகுலர் செக்கப்புக்கு நாங்கள் போகல, அப்போ 5 months கழிச்சு எனக்கு தெரிய வந்துச்சு அது ட்வின்ஸு தானே. பாய் ஒன்று கேர்ள் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்களாடா? இல்லை மச்சான், ட்வின்ஸுன்னு மட்டும் தான் சொன்னாங்க. நாங்கள் தான் சரி 2மே பாயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று நான் எடுத்துக்கிறேன், ஒன்று நீ எடுத்துக்கோ அப்படின்னு நாங்கள் பேசி வச்சுருந்தோம். இது இப்போது கேர்ள் அண்ட் பாய் ஆயிடுச்சா? இப்போ மச்சான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எல்லாம் வரும்ல மச்சான்? ஆமாம் மச்சான். ஆனால் பார்க்குறதுக்கு பையன் வந்து ஒயின் மாதிரி தாண்டா இருக்கான், பொண்ணு தாண்டா என்ன மாதிரி இருக்கா. அது சரி, இப்போவே நீ வந்து கணிச்சிட்ட போல். நல்லா பாரு, மூஞ்சியை பாரு. சரி நீ உள்ளே கூப்பிட்டு போய் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண விடு. ஏன்னா குழந்தைங்க ரொம்ப அழுதுக்கு பாரு. ஆமாடா, பிறந்து கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு, அழுக தானே செய்யுங்க. சரி நீ போய் கொடு. நான் எப்படா உள்ளே போகிறது? இல்லை எனக்கு புரியல, நான் வேறு ஏதாவது சொல்லிடுவேன். போய் தொலைப்போ. இல்லைன்னா போ, உள்ளே நர்ஸு இருந்தாங்கன்னா அவங்கள கூட ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லி நீ போ, கொடுத்துட்டு நீ வெளியே கூட வா, அவங்க பார்த்துப்பாங்க. சரி மச்சான் அப்படின்னு நம்ம ஜின்னு வந்து உள்ளே போயிட்டாங்க. அப்போ நம்ம ஒயின் வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. ஆப்ரேஷன் சொல்லிட்டு, ஆப்ரேஷன் தானே, ஒரு 1 hour கழிச்சு அவங்க கண்ணு முழிச்சிட்டு அவங்களால எந்திரிச்சு உட்கார முடியாமல் உட்காந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க எங்கே குழந்தை அப்படின்னு. அப்போது அந்த டைமில் நம்ம ஜின்னு வந்து 2 குழந்தைங்களையும் உள்ளே தூக்கிட்டு வராங்க. நம்ம ஒயினுக்குலாம் கண்ணிலேருந்து டீர்ஸே வந்துருச்சு, அப்பா என் குழந்தைங்க அப்படின்னு. நம்ம ஜின்னு வந்து ஒயின்கிட்ட ஒயின் ஃபீட் மட்டும் பண்ணுறியா, குழந்தைங்க ரொம்ப அழுகுது.
ஓகே கொடுங்க அப்படின்னு நம்ம ஜின்னு வந்து ஒயன்கிட்ட குழந்தைங்கள கொடுக்குறாங்க. நம்ம ஜின்னுக்கு வந்து குழந்தைய எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, நம்ம ஒயனுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அங்கேருந்து நர்ஸ் வந்து சார் நீங்கள் கொடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம ஜின்னு வந்து குழந்தைங்கள கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. நம்ம ஒயனுக்கு அந்த நர்ஸு தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். சரி மேம், நீங்கள் இது பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்க, நான் இங்கே தான் வேலை பார்த்துட்ருப்பேன். ஓகே மேம். ஓகே மேம், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் வந்து ஃபஸ்ட்டு அந்த பாய் பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேர்ள் பேபியை நம்ம அந்த நர்ஸுக்கிட்ட சொல்லி இதை கொடுங்க மேம் கொஞ்சம், தாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் பேபியை வந்து ஒயன்கிட்ட அந்த நர்ஸு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு அவங்களே ஃபீட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களும் அந்த தொட்டில் இருக்கும்ல அந்த தொட்டியில் நல்லா தூங்கிடுச்சுங்க. அப்போ அந்த டைமில் வந்து நம்ம சுகா, ஜேஹூப், ஆரம், ஜின்னு 4 பேர் உள்ளே வராங்க. நம்ம சுகா, ஜேஹூப், ஆரம்லாம் பார்த்துட்டு என்ன மேம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா நீங்கள்லாம்? இவனுடைய ஃப்ரெண்ட்ஸு. ஓகே ஓகே. என்னுடைய நேம் ஆரம், இவன் சுகா, ஜேஹூப். ஓகே ஓகே. ஐ எம் நேம் ஒயன். சரி சரி சரி. அம்மா நீங்களும் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நானும் இவங்க கூட தான் அந்த ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சரி சரி சரி. மேம் நீங்கள்? நான் இந்த லீ குரூப்ஸ் உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம். அந்த கம்பெனியோட சிஓவா? மச்சான் என்கிட்ட இதை நீ சொல்லவே இல்லையே மச்சான். டேய் இதை போய் எதுக்குடா அடிக்கடி யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு, அவங்களுடைய பர்சனல்ரா அது. அது சரிடா. நம்ம ஜின்னை வந்து மேலேருந்து கீழே வரை 3 பேர் பார்க்குறாங்க. நம்ம ஒயனுக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு, என்னடா இப்படி பார்க்குறாங்களேன்னு. ஆமாம், இப்போது சிஓவாக இருந்தால் என்ன, அவர் வந்து சின்ன ஒர்க் பண்ணால் என்ன, இப்போ என்ன இது பண்ண முடியாதா? இல்லை அதுக்கு இல்லை மேம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், என்ன எவ்வளோ பெரிய ஆள், நானும் மனுஷி தாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? எப்படி மேம் சிஓ வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறீங்க? அது சின்ன வயசுலேருந்தே நான் அப்படித்தான் எப்பயுமே. ஆமாம் மேம், நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்களோ? கோவமா? அப்படிலாம் இல்லை, கோவம்லாம் இல்லை, ஆனால் அப்பப்போ வரும். சரி. இல்லை உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு கோவம் வருமா மேம்? என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுடைய கம்பெனியில் எங்கள் பாஸ் இருக்கார்ல, அவர் பேசிப்பார், உங்களுக்கு அடிக்கடி கோவம் வரும். லீ குரூப்ஸ்ன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் பார்த்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் உங்களை பார்க்குறோம். சரி 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 சரி. ஆமாம், நீங்களாம் உங்கள் வீடெலாம் எங்கே இருக்குது? எங்கள் வீடு இங்கே தான் மேம் இருக்குது, நீங்கள் உள்ளே கொஞ்சம் தள்ளி போகணும். சரி சரி. இப்போ எல்லாருமே ஒன்றா தான் இருப்பீங்களோ? ஆமாம், மோஸ்ட் ஆஃப் டைம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். சரி, அப்போ நீங்களாம் இன்னும் உங்களுக்கு மேரேஜ் எதாவது ஆயிடுச்சா? வெயிட், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்னவா? ஆமாம், உங்களை தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. என்னை இன்னுமா உங்களுக்கு தெரியலை? நான் கூட உங்களுக்கு என்ன தெரியும் நினச்சில நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. அட மேம், உங்கள் ஃப்ரெண்டு ரேணு. ஆமாம், அவளோட ஹஸ்பண்டே நான் தான் மேம். ஆமாம், சாரி, கிட்டத்தட்ட 8-9 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் மேரேஜுக்கு வந்ததா? ஸோ எனக்கு ஃபேஸ் சரியாக ஞாபகம் இல்லை. நான் அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால ஸோ என்னால் ரொம்ப அதில் உள்ளே இருக்க முடியலை மேரேஜ்குள்ளே. ஸோ அதான் நான் வேகமாக கிளம்பிட்டேன். புரியுது மேம், ஆனால் எங்களுக்கு தெரியும்னு நினச்சேன் உங்களுக்கு என்ன. இல்லை, சரியாக எனக்கு ஃபேஸ் ஞாபகம் இல்லை. சரி மேம், நோ ப்ராப்ளம் மேம். மேம், அப்போது உங்களுடைய ஃபேமிலிலாம் எங்கே இருக்காங்க? எங்களுடைய ஃபேமிலிலாம் இந்தியாவில் தான். நீங்கள் ஒரு பொண்ணு தானே மேம்? இல்லை, எனக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். அவங்களுக்குலாம் மேரேஜ்? இல்லை, மேரேஜெலாம் இன்னும் ஆகலை. அவங்களுக்கு பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. என் தங்கச்சி 3 பேர் லவ் பண்ணுறாங்களாம். அந்த பையன் வீட்டில் போய் பேசுகிறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் இன்னும் எந்த ஒரு தகவல் இல்லை. கிட்டத்தட்ட 8-9 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது. சரி மேம் சரி மேம். ஆமாம் மேம், உங்கள்கிட்ட ஒன்று நான் கேட்கலாமா? கேளுங்க. இல்லை மேம், இப்போது நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே, நாளைக்கு உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன், ஏன் அவன் ஒர்க்குக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆமாம், அவர் ஒர்க் தானே பண்ணுறாரு. அப்போ உங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் அப்போதைக்கு நான் கூப்பிடுவேன். என்ன நாளைக்கு ஜின்னு வீட்டில் என்னை கூப்பிட்டாங்கன்னா அப்போதைக்கு நான் வந்து நிற்பேன்ல, நின்றுட்டு வந்துடுவேன். நான் அந்த மாதிரி தானே, 2 பேத்துக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி, இப்போ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி நாளைக்கு ஹெல்ப் பண்ணிக்குவோம் நாங்கள்.
சரி, அவங்க 2 பேத்துக்கு அவ்வளோ தைரியம் அப்படின்றது இல்லை. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்போம். ஆனால் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்ஸ் நாளைக்கு வரதை நம்ம தைரியமாக பிரேவாக வந்துட்டு நம்ம போராடணும். ஃபேஸ் பண்ணால் தான் எதுவுமே முடியும். வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தானே. அதில் எவ்வளோ என்ன வரதானே செய்யும். இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம், நாளைக்கு சேடாக இருப்போம். லைஃப்னால் அது தானே. எல்லாமே பிரச்சனை வரதானே செய்யும். பிரச்சனை வராமல் எந்த லைஃப் இருக்குது சொல்லுங்கள். நான் ஜீரோவாக இருக்கிறதால ஹாப்பியாகவே இருக்கேன்? இல்லை, எனக்குள்ளேயும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அவ்வளோ சோகங்கள் இருக்கும். நாங்கள் கூட நினச்சோம் மேம் சிஓ அப்படின்னா கொஞ்சம் கெத்து, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு. யாருங்க சொன்னால் சிஓலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு? கெத்தாக இருக்கும் அப்படின்னா அது எங்களோட ஆட்டிடியூட் எங்கள் கூடயே பிறந்தது, அது வேறு. ஆனால் கஷ்டம் அப்படின்றது எங்களுக்குள்ளேயுமே இருக்கும். புரியுது மேம். சாரி மேம். இல்லை, அது பரவாயில்ல. அம்மா நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். ஜின் நீங்கள்? இல்லை, போய் ஃபஸ்ட்டு முதல்ல சாப்பிடுங்க. என் கூடயே காலையிலேருந்து இருக்கீங்க. இந்த 9 மந்த்து என்ன நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, அதெல்லாம் என்ன வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம குழந்தைங்க தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. எப்போ? புரியுது. அந்த குழந்தைங்களுக்கு மதர் ஃபீட்டுன்றது ரொம்ப முக்கியமாக. ஸோ எனக்கும் புரியுது. ஆனால் அந்த குழந்தைக்கு நம்ம ரொம்ப இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே பழக்கமாக போயிடும். ஓ, அப்படி சொல்கிறீங்களா? ஆனால் அது இல்லாமல் இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்ல. ஆமாம், உடம்பு சரியில்லாமல் தான் போகும். வேறு என்ன பண்ணுறது? நம்ம பழகிக்கணும்ல. நம்ம நாளைக்கு ஒன்று சேர்றோமோ இல்லையோ, மேபி ஒன்று சேர்ந்தா ஓகே, ஒன்று சேரல அப்படின்னா சரி, ஓகே, யூ டோன்ட் வரி. எதுவும் எந்த பிரச்சனையும் வராது. வந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. வேண்டி ரெஸ்ட் எடுக்க, ரொம்ப பேசாதீங்க. ஆப்ரேஷன் வேறு நடந்திருக்கு உங்களுக்கு. சரி, ஓகே. நீங்களும் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வாங்க. அவருக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுங்க. ஒரு காலிலேருந்து என் கூட தான் இருக்காப்புல. ஓகே வயன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சரி, ஓகே அப்படின்னு நம்ம 4 பாய்ஸும் வெளியே கிளம்பிட்டாங்க. நம்ம வயன் நம்ம அந்த 2 குழந்தைங்களையும் பார்த்துட்டு, குழந்தைங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இவனை பாரு, ரொம்ப அழகாக இருக்கான். அவளை பாரு, அப்படியே அச்சசலாக அவரை மாதிரியே இருக்கான். இப்போ தான் சொல்லுவான் போல், அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும்னு. அச்சசலாக உரிச்சு வச்ச மாதிரி, அவனை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கே. பெத்ததை ஃபுல்லாக நானே. அங்கே பாரு, ஃபேஸ் கட்டு ஃபுல்லாக அப்படியே அங்கிட்டு போகுது. ஆனால் நீ என்ன மாதிரி தான்டா இருக்க. அப்போ அவரும் சொல்லுவார்ல, நம்ம கஷ்டப்பட்டது நான் தானே, அப்போ என்ன மாதிரி தானே இருக்கும் அந்த பையன். நம்ம பாய் பேபி நம்ம வயன் மாதிரியே இருக்கும்டா. நம்ம கேர்ள் பேபி நம்ம ஜின்னுடைய கேர்ள் வெர்ஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரிடா. அந்த ஃபேஸ் கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படியே டைம்ஸ்க்கு எப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம் தான் காமிக்கிறோம். நம்ம பாய்ஸ் 4 பேரும் நம்ம ஒயின் கிட்ட தான். நம்ம ஒயினை நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. இந்த நார்மல் வார்டில் நம்ம பாய்ஸ் 4 பேருமே உட்காந்துருக்காங்க. அப்போது நம்ம ஒயின் ஜின்னுக்கிட்ட, ஆமாம் ஜின், உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஒயின், எங்கள் அம்மா, அப்பா, நானே, என் 3 தம்பிங்க. ஓ, உங்களுக்கு தம்பிங்க உண்டா? ஆமாம், எனக்கு 3 தம்பிங்க. அம்மா, உங்கள் தம்பிங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க எப்படி சொல்கிறது, கேம் கம்பெனி இருக்குல்ல. ஆமாம், நம்ம அந்த கேலக்ஸி ஹோட்டலுக்கு இந்த சைடு இன்னும் ஹோட்டல் இருக்கும்ல. ஆமாம், அதுக்கு பக்கத்தில் ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. அது தம்பிய கம்பெனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, ஆள் போய் சேர்ந்துட்டாங்களா? இப்போ மோஸ்ட் ஆஃப் அடல்ட்ஸ், இந்த சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க கேமில் தான் அடிக்டடாக இருக்காங்க. ஸோ இந்த ஆளுங்க கொஞ்சம் அதிகம்தான். ஆமாம், கேம்லேயே ரொம்ப பைத்தியமாக. இப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகிடுச்சா. இப்போ நம்ம ஒயின் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ரேணு தான் நம்ம ஒயினை நல்லா பார்த்துட்ருக்காங்க. ஜின்னுமே அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா குழந்தைக்கு இந்த ஃபீட்லாம் பண்ணணும்ல. சரி, 1 மாதமாவது ஃபீட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஜின்னும் அங்கேயே தான் இருக்காங்க. நம்ம ஆரம்பம் ரேணு சொல்லவே வேணாம், ஆரம்பம் அங்கே தானே இருக்காங்க. ஆனால் ஆரம்பமும் ரேணும் வேறு வீட்டில் இருந்தாங்க. இப்போ ஒயினுக்கு டெலிவரி அப்படின்றனால நம்ம ரேணு மறுபடியும் இங்கே வந்துட்டாங்க. இப்போ நம்ம ரேணு இப்போ 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒயினை பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஒயன், ரேணு உட்காருடி, நீ ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இதுக்குடி
ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காரு. நீ பேசாமல் நீ குழந்தைங்கள பாரு. ஏய் நீயும் உட்காருடி. அதெல்லாம் இல்லை, எனக்கு 5 மந்த்ஸ் தானே ஆகுது, அவ்வளோவா பேபி பம்ப் தெரியலை. 6 மந்த்ஸ் கழிச்சு தான் எல்லாமே தெரியும். ஏன் அதுக்குன்னு இப்படியே நீ ஓடிவ? வாரம் பார்த்தாங்கன்னா என்னை என்ன சொல்லுவாங்க? அவங்களாம் என்றும் சொல்ல மாட்டான், நீ அமைதியாயிரு. சரி ஆமாம், எங்கே ஆரம்? அவர் தான் வேலைக்கு போயிருக்காரே. ஓ ஆமாம்ல, சரி சரி சரி. ஆமாம் ஜின், நீங்கள் எப்போ? நான் இன்னும் ஒரு 3 டேஸில் வேலைக்கு போயிடுவேன். நீ ஒயன் இல்லை, நீங்கள் இன்றைக்கி கூட கிளம்புங்க, நான் குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன். ரேணு தான் இருக்கால்ல? இல்லை ஒயன், நான் வந்து லீவு சொல்லிட்டேன். ஸோ போக முடியாது, நீ லீவு சொல்லிட்டா. சரி ஓகே, பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இது பிரச்சனை ஆயிடாம. ஜாக்சன் கம்பெனியில் தானே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? அது எப்படி வேணும் உங்களுக்கு தெரியும்? அந்த ஜாக்சன் எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? எப்படி ஃப்ரெண்டு? சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றா படித்தோம். ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து அவ்வளோவா கனெக்ட் கிடையாது. ஏன்? அவனுடைய பிஹேவியர் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அவ்வளோவா பேசிக்க மாட்டோம். நான் ரேணு ஜாக்சன் ஒன்றா தான் படித்தோம், ஒரே கிளாஸு தான். ஆனால் என்ன, அவன் கூட பொண்ணுங்க எப்போத்தாலும் லைன்லேயே நிற்குங்க. அவனுக்கு ரேணு மேலே ஒரு கண். ரேணுவை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தான், ஆனால் அது முடியல. ஓ, அந்த வேலையில் அந்த சார் பார்த்துருக்காரா? ஆமாம் ஜென், நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஜாக்சன் கிட்ட வேலை பாருங்கள். தேவையில்லாமல் ஏதாவது ஒன்றுனா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். ஆமாம், அவரை பார்த்தாலே தெரியுது ஏதாவது பிரச்சனை பண்ணுறான். ஆனால் அங்கே இருக்கும்போது அமைதியாக தானே வைன் இருந்தார். அவன் பார்க்குறது என்னமோ ஆள் அமைதியாக தான் இருப்பான், ஆனால் சரியான கேங்ஸ்டர் மாதிரி. அவன் ஃபேஸ் கட்டே அப்படி தான் இருக்கும், ஒரு ரவுடிக்கு பொருந்த மாதிரியே இருக்கும் அவனுடைய ஃபேஸ் கட்டு. என்னமோ பாவம், எங்கள் பாஸ் ரொம்ப நீ கலாய்க்கிற எங்கள் பாஸை. அவன் கணக்கா, அவன் அப்படி தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கலாய்ச்சிட்டு இருப்போம். அவன் முன்னாடியே நாங்கள் கலாய்ப்போம், இப்போ கலாய்க்கிறதுக்கு என்ன? சரி போயன், சரி ஓயன், நீ கொஞ்சம் இருக்கியா? நான் வெளியே போயிட்டுருந்தேன்னா ஓகே ஜின், நீங்கள் பாருங்கள். ஓகே அப்படின்னு நம்ம ஜின்னு கிளம்பிட்டாங்க. இப்படியே தாண்டா டேஸ் போய் அப்படியே ஒரு 2 இயர்ஸ் கழித்து காமிச்சோம் அப்படின்னா, நம்ம ஒயன் சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒயன் தான் அந்த குழந்தை பின்னாடியே ஓடுறாங்க. டே ஜின்வா அமைதியாக இருடா, ஏன்டா அப்படி ஓடுற? அது என்னதான் 2 வருஷம் ஆனது, ஒரு 1.5 வயசு குழந்தை தானே, அது தத்தி ஓடுது. டே இதை மட்டும் குடிடா அப்படின்னு நம்ம ஜின் பின்னாடியே ஒயன் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பாவம் அந்த குழந்தை, ஒயன் ரொம்ப ஓடுறாங்க. ரேணுவெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ரேணுக்கு இப்போ ஒரு கேர்ள் பேபிடா, ஆனால் கேர்ள் பேபி வந்து ரேணு மாதிரியே கொஞ்சம் சைலண்ட்டான டைப்புன்னு வச்சுக்கோங்க. ஏன் நம்ம ரேணு கூட கொஞ்சம் ஆரம் மாதிரி கொஞ்சம் சைலண்ட் டைப்பு. ஆரம் வந்து எப்படி என்னதான் ரகடாக இருந்தாலும் சைலண்ட்டாக இருப்பார்ல, அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆரம் கேர்ளோடைய வெரிஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, அந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த குழந்தை, அந்த கேர்ள் பேபி. இங்கே கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜின்னு சைடு காமிச்சோம் அப்படின்னா, நம்ம ஜின்னு அந்த பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பா நேம் வந்து ஜின்னு. அந்த குழந்தைக்கு இப்போ அந்த 1.5 வயசு தானே ஆகும். அதே மாதிரி தானே, ஒன்றா தான் பிறந்திருக்கும் அந்த குழந்தை. அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கும் 1.5 வயசு. நம்ம அந்த ஜின்னு வந்து அந்த குழந்தைய அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாப்புல. அந்த குழந்தை வந்து அவ்வளோவா சேட்டைலாம் பண்ணாது. நம்ம ஜின்மா மாதிரி கிடையாது, அந்த பையன் மாதிரி கிடையாது அந்த பொண்ணு. ரொம்ப சைலண்ட் டைப்பு. நம்ம ஜின்னு மாதிரி அவ்வளோ சைலண்ட்டு. இதில் வந்து நம்ம ஜின்னு வந்து ரொம்ப சைலண்ட்டான கேரக்டர். யாரும் ஏற்றி பேச மாட்டார், ரொம்ப கைண்ட்னஸ் பர்சன். நம்ம ஒயன் அப்படி கிடையாது, அவங்களுக்கு கோவம் சட்டுன்னு வரும், ஆனால் நல்லா பேசுவாங்க, அந்த மாதிரியான கேரக்டர். ஆனால் ஜின் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட் பர்சன் சொல்லலாம். அவ்வளோ சாஃப்ட்டு. அதே மாதிரி தான் அந்த குழந்தை ஜின்னுவும். அந்த குழந்தை அவ்வளோ சாஃப்டாக, அந்த குழந்தைய அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாப்புல. இன்ன வரையும் அந்த குழந்தை வந்து அம்மா அப்படின்றது கேட்கல, அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாப்புல. அதே மாதிரி தான் அங்கே ஒயனும், அந்த தம்பி வந்து அந்த குட்டி தம்பி வந்து அப்பான்னு இன்ன வரையும் கேட்கல. அந்த மாதிரி நல்லா அந்த ஒயனும் பார்த்துக்கிறாங்க.
என்னதான் குழந்தைங்களுக்கு அவ்வளோவா பேச்சு வரல அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு பேசுகிற வேர்டு அம்மா அப்பாவாக தானே இருக்கும். அது கூட அவங்க வந்து இன்னும் கேட்டுக்கல. நம்ம அந்த குழந்த வயனுடைய குழந்த பாய் பேபி வந்து மா அப்படின்னு சொல்லும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் அந்த ஜின்னு வந்து அப்பா அவ்வளோதான் சொல்லும். அந்த மாதிரி அது 1.5 வயசு குழந்தை தானே, அவ்வளோவா பேச்சு வராதுல்ல. நம்ம தத்தி தத்தி இந்த எப்படி சொல்கிறது, அது ஏதோ ஒரு பேச்சு சொல்லுவாங்க, அது எனக்கு வாயில் வரலடா, எனக்கே வாயில் வரல அது என்ன பேச்சுன்னு. அது மாதிரி ஒரு மாதிரி தத்தி தத்தி பேசுவாங்கள்ல அந்த குழந்தைங்க, அவங்களுக்கு வாயில் அந்த வார்த்தையே வரலைனாலும் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த 2 குழந்தைங்களுமே பேசுவாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு தான் கால் வருது. நம்ம ஜின்னு வந்து கால் அட்டன் பண்ணுறாரு, பார்த்தா இது வந்து அவங்க அம்மா தான் கால் பண்ணி, டேய் டேய் உசுரோட தான் இருக்கியாடா, என்னம்மா எடுத்தடுப்புலே உசுரோட தான் இருக்கியான்னு கேட்குற. இதில் கிட்டத்தட்ட உன்னை பார்த்து அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுடா. என்னம்மா சொல்கிற? ஆமாம், உன்கிட்ட ஃபோனில் பேசினேன், அதுக்கப்புறம் நீ ஊருக்கு வந்த அப்போ பார்த்தேன், இப்போது அடுத்து நீ ஊருக்கு கூட வரலையேடா, உன்னை நாங்கள் பார்க்கவே இல்லையேடா, கிட்டத்தட்ட ஆரம்புடைய மேரேஜ் அப்போ பார்த்ததுடா உன்னை. இப்போ என்னம்மா பண்ண சொல்கிற அதுக்கு? சரி ஊருக்கு வருவியா மாட்டியா? அப்போ அந்த டயத்தில் நம்ம ஜின்னு வந்து ஆன்னு ஒரு அழுக. அவங்க அம்மா, ஏய் என்னடா குழந்தை அழுகிற சவுண்டெல்லாம் கேட்குது. இல்லைம்மா நம்ம ஆரம் குழந்தைதாம்மா அழுகுது. என்னடா சொல்கிற? ஆரம் உங்கூடயா இருக்கான்? ஆரம்ப பார்க்க வந்தேம்மா. சரி ஆரம் கிட்ட கொடு. ஐயோ இப்போ நான் எங்கிட்ட போய் கொடுக்குறது, ஆரமே இங்கே இல்லையே. அப்போ அந்த டைமில் ஆரம் வந்துட்டாப்புல, அப்பா ராசா வாப்பா, ஆரம் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கி வயசில் கூப்பிட்றாப்புல. நம்ம ஆரம், என்னடா இங்கே வாடா அப்படின்னு கையை அசிச்சு கூப்பிட்றாப்புல. எங்கள் மம்மி அப்படின்னு ஹஸ்கி வயசில் அந்த காற்று மட்டும் வரல அந்த மாதிரி. என்ன பேசு. ஹலோ சொல்லுங்கம்மா. எப்படிப்பா இருக்கா ஆரம்? என்னப்பா வீட்டு பக்கமே ஆளு காணோம், ஊருக்கே வரதில்ல. இல்லைம்மா எங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகம்மா. சரிப்பா உன் குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா, நல்லா இருக்காம்மா. என்னப்பா பேர் வச்சுருக்க? பேர் வந்து ஜூன்மா. சரிப்பா. குழந்தைய கூப்பிட்டு வர்றது பிறந்தப்போ ஏதோ வீடியோ காலில் காமிச்சிங்க, அதுக்கப்புறம் எனக்கும் வர டைம் இல்லை, நான் அங்கே ஏறி வரணும், எனக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. சரிம்மா ஒரு நாள் கண்டிப்பாக நான் கொண்டு வந்து காமிக்கிறேம்மா. சரிப்பா நீ கொஞ்சம் ஜின்னுக்கிட்ட சொல்லி எப்படியாவது மேரேஜுக்கு ஒத்துக்க வைக்க சொல்லுப்பா, நானும் எவ்வளோதான்ப்பா அவன்கிட்ட சொல்கிறது. சரிம்மா நான் ட்ரை பண்ணுறேன். சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எப்படியாவது நீ ஒத்துக்கிட்டா போதும்ப்பா. அவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அவனுக்கு நாங்கள் ஒன்று பண்ணி பார்க்கணும், எங்களுக்கு ஆசை இருக்கும்ல. புரியுதுமா. உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு பின்னாடி இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் சுகா ஜேகோபுக்குமே மேரேஜ் ஆயிடுச்சுப்பா. ஆமாடா, சுகாவுக்கும் ஜேகோபுக்குமே மேரேஜ் ஆகிருக்கும் இந்த 2 வருஷத்தில். அவங்க 2 பேத்துக்குமே ஆயிருக்குமா. அந்த பசங்களுமே மேரேஜ் வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு துணை வந்து லைஃப் பார்ட்னர் வந்து அவங்க வந்து கட்டிக்கலையா, லவ் மேரேஜ் பண்ணிக்கலையா, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சொல்லுப்பா, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரிம்மா நான் சொல்கிறேன். நான் மறந்துட்டேன்ப்பா, நான் கால் பண்ண விஷயமே வேறு, இவனுடைய டென்ஷனில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னங்கம்மா? கொஞ்சம் தம்பி பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பீக்கர் போடுறியாப்பா? இதை போடுறேம்மா. நீங்கள் பேசுங்கம்மா. என்னம்மா சொல்லு. டேய் உன் தம்பிங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமாம்மா, நாங்கள் இன்னும் 2 days கழிச்சு போகிறோம்டா. நீ நாளைக்கு கிளம்பி ஊருக்கு வந்துடு, இதுக்காக தயவுசெய்து வந்து சேரு என்ன? சரிம்மா நான் பார்க்குறேன். இங்கே பார்க்குறேன் சொன்ன வந்து வெளுத்து விடுவேன், இதுக்காக வந்து தொலை. நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன, பண்ணிக்கலன்னா என்ன? நாங்கள் சொல்கிறது என்ன, நீ என்ன கேட்கவா போகிற? ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? அப்புறம் என்னடா, உனக்கு பின்னாடி இந்த சிவாஜிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன கேட்குறோம்? சரி நீ லவ் பண்ணுற பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிட்டு வா, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தான் சொல்கிறோம். உன் தம்பிங்க 3 பேர் அவங்களுக்கே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், உனக்கு என்னடா நாங்கள் பண்ண போகிறோம்? மேம் நான் இன்னும் அந்த மாதிரி. சரி நீ இதெல்லாம் விடு, உன் தம்பிகளுடைய மேரேஜெல்லாம் முடிச்சுட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு நீ கிளம்பி வா. ஆரம், சுகா, ஜேகோப் 3 பேருமே கூட்டிகிட்டு வந்துடு, அவங்க ஃபேமிலியோடு வர சொல்லு. சரி மேம் நான் வர சொல்கிறேன். சரிடா நாளைக்கே கிளம்பி வந்துடுங்க. நீ சுகா ஜேகோப்கிட்ட சொல்லிடுறியா இல்லை நான் சொல்லிடவா? இல்லை மேம் நான் சொல்லிடுறேன். டேய் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு பாரு, என்னென்னு ஆரம்புடைய ஒய்ஃப்கிட்ட கேட்க சொல்கிறா, என்னென்னு பார்க்க சொல்கிறா. சரி மேம் சரிடா நான் வச்சிடுறேன்டா.
ஆமாம் மேம், அந்த பொண்ணு வீட்டில் பேசிட்டீங்களா? அதான்டா ஃபோனில் மட்டும் தான்டா பேசியிருக்கோம். வீட்டுக்கு வரதா நாங்கள் 2 டேஸ் கழித்து சொல்லியிருக்கோம்டா. நீ வந்தால் தான்டா நாங்கள் போக முடியும். அண்ணன்ற முறைக்கு இதுக்காவது வந்து நில்றா ப்ளீஸ்டா. இது தலை போகிற காரியம்டா, உங்கள் தம்பியோட வாழ்க்கைடா. சரி மேம், வந்துடுறேன் மேம், வந்துடுறேன் மேம். சரிடா. சரி, என்ன வேலைக்கு சாப்பிட்றேல்ல? அதெல்லாம் சாப்பிட்றேன் மேம். சரிடா, நீ பாரு, நான் இங்கே வேலை நிறையா இருக்குது, தலைப்புற வேறு. நான் 2 நாளைக்கு கழிச்சு நிச்சயதார்த்தம் பேசிவிட்டு அப்படியே அங்கேயே நிச்சயதார்த்தம் முடிக்கிறதா எங்களுக்கு ஒரு பேச்சு வச்சுருக்கோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் போய் பார்க்கணும். நான் பார்க்குறேன். சரிம்மா, தம்பிங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க? அவங்க இருக்காங்கடா. நீங்கள் பேசுறியா? குடும்பம் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இந்தியா சைடு காமிச்சோம் அப்படின்னா, அதான் நம்ம விமின் குக் சைடு. இப்போ தான் நம்ம விமின் குக்கோட என்ட்ரியே. டேய் இந்தாங்கடா, உங்கள் அண்ணன் பேசணுமா? அண்ணிம்மா, குடும்பம் அவங்க 3 பேரும் நம்ம தயாங் தான் காதில், அதாவது ஃபோனை கையில் வாங்கிட்டு இந்த பக்கம் ஜிமினி, இந்த பக்கம் ஜங்குக்கு, நடுவில் தயாங்கு. ப்ரோ, என்ன ப்ரோ எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப பல வருஷங்கள் ஆகிவிட்டனே. ஆமாடா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன நிச்சயதார்த்தம், மேரேஜ் ஆகல? ஆமாம் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன்ரா. சரி ப்ரோ நீ வந்துடுவேல்ல? நான் கண்டிப்பாக வந்துடுறேன்டா. நீ கண்டிப்பாக வரணும் ப்ரோ. இதுக்காவது நான் ஏன்டா, நான் உங்களை வந்து பார்க்கவே இல்லையாடா? நீ வந்தோடனே ஓடி போயிடுவ. வந்து ஒரு 2 டேஸாவது இரு ப்ரோ. வரேன்டா. சரி, என்ன உங்கள் ஆளுங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அவங்களாம் இந்தியா தான் ப்ரோ. சரிடா. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆமாம், அம்மா சொல்லிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு பேசணும்னு. அதுவா ப்ரோ? நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு அம்மா 2 வருஷம் வெயிட் பண்ணிச்சு. நீ எதுவும் சொல்லலையா? அம்மா டென்ஷன் ஆகி எங்கள் 3 பேத்துக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் கதைக்கு நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அம்மா. அது வேறையா? அவ்வளோ கோவமாடா இருந்துச்சு அம்மா? ஆமாம் ப்ரோ, உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்குது. சரிடா. ஆமாம், உங்கள் 3 பேருடைய ஆளுங்களுடைய வீடு எங்கே இருக்குது? இங்கே தான் ப்ரோ, நம்ம வீட்டுக்கிட்ட தான். நம்ம வீடுனா அதான் ப்ரோ, இந்தியாவில் இருக்குல்ல நம்ம வீடு, அது கொஞ்சம் தள்ளி. சரி, எப்பட்றா பார்த்தீங்க நீங்கள்? நீ ஃபஸ்ட்டு ஊருக்கு வா, அதுக்கப்புறம் நான் எங்களுடைய கதையை நான் சொல்கிறேன் என்ன? சரிடா. அப்போ மறுபடியும் அந்த ஜின்னு குழந்த அழுக ஆரம்பிச்சிருச்சா? நம்ம விமின் குக் 3 பேர். என்ன ப்ரோ, குழந்தையெல்லாம் அழுகுது, ஒன்றும் புரியலையே. டே ஆரம்புடைய குழந்தைடா, ஆரம்ப பார்க்க வந்தேன்டா. சரி ப்ரோ. ஆமாம், ஆரம் ப்ரோ எங்கே? இந்த பக்கத்தில் தான், ஸ்பீக்கரில் தான் இருக்குது, பேசு. ஆரம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா பயல்களா. என்ன மேரேஜ் ஆகல? ஆமாம் ப்ரோ. சரிடா, நீங்கள் பேசுகிறதுல தெரியுதுடா, நீங்கள் வெக்கப்படுறீங்க. வெக்கமெல்லாம் படாதீங்கடா. ஆமாம் ப்ரோ, உங்கள் பேபி எப்படி இருக்குது? எல்லாம் நல்லா இருக்குடா பேபி. பேபி நேம் என்ன ப்ரோ? ஜூன்ரா. சூப்பர். வந்துடுங்க ப்ரோ, சுகா ஜேகு ப்ரோவையும் கூப்பிட்டு வந்துடுங்க. 4 பேருமே வந்து சேருங்க, நீங்களும் வரணும். சரிடா, வந்துடும்டா. அண்ணியும் கூப்பிட்டு வாங்க, அண்ணி பாப்பாவெல்லாம் கூப்பிட்டு வாங்க. கண்டிப்பாடா, கூப்பிட்டு வரேன்டா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 1 டே கழிச்சு காமிச்சோம் அப்படின்னா, நம்ம ஒயன் வீட்டில் தான், அதாவது இந்தியாவில் தான் ஒயன் வீட்டில் நம்ம ஒயனுடைய அம்மாலாம் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஒயன் தான் குழந்தையோடு போய் நின்றுட்டாங்களே. அவங்க ஊருக்கு போயிருப்பாங்களா? அதெல்லாம் நான் வந்து காமிக்கல. அதெல்லாம் வேணாம், நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணாங்க, நீங்கள் வந்து அங்கே போயிட்டீங்க, அந்த மாதிரி நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்கடா. அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. ஆமாம், ஒயனுடைய அம்மா, அப்பா, அவங்க ஒயனுடைய 3 தங்கச்சிங்க, அதான் ஷானு, ரீத்து, ஹனா 3 பேருமே தலையை எப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க அந்த குழந்தையவே. அந்த குழந்தை அப்படியே ஒயன் மாதிரியே இருக்கா. அவங்களுக்கு தூக்கணும்னு ஆசை. ஆனால் ஒயனுடைய அம்மா வந்து அரட்டி வச்சுருக்காங்க, இங்கே பாரு, குழந்தைகள் தூக்கக்கூடாது, எந்த பதிலும் சொல்லாமல் தூக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம ஒயனுடைய அம்மா அப்படியே பெருசாக அப்படியே தொட்டு எடுத்துட்டு, ஒயன் என்னடி இதெல்லாம்? எங்ககிட்ட மேரேஜே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னடி இதெல்லாம்? நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அங்கே எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு, குழந்த பிறந்துச்சு. சரி, அங்கிட்டு ஒர்க்காக இருக்கிறதுனால நான் எங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்கலை. நாங்களாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு முடிச்சிட்டோம். அப்போ பெற்றவங்க நாங்களாம் எதுக்குடி இருக்கோம்? நான் தான் சொன்னேன் இல்லை, என்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லு, நான் வந்து லவ்வுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை, அவாய்ட் பண்ண மாட்டேன், உன் தங்கச்சிகளுக்கு பண்ணி வச்ச மாதிரி உனக்கு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்குள்ளே குழந்தையெல்லாம் பெற்றுட்டு வந்து நிற்கிறீடி. ஆமாம், எங்கள் மாப்பிள்ளை அவர் ஊரில் வேலையாக இருக்காருமா, அவருக்கு லீவெல்லாம் கிடைக்கல,
அம்மா அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு? ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரும்மா. சரி அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, அவர் என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு பரவாயில்ல, அவரை நீ கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே. அதான் சொல்கிறேன் மேம், அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, அவர் இப்போல்லாம் வரமாட்டார், நீங்கள் வேணால் தங்கச்சிகளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ வேணால் நான் கூப்பிட்றேன், வந்தாருன்னா நான் கூப்பிட்றேன். அது என்னடி வந்தாருன்னா கூப்பிட்றேன், உன் புருஷன் தானடி? என் புருஷன்தாம்மா, இல்லைன்னு நான் சொல்லலை, அவருக்கு ஒர்க் இருக்குல்ல, நான் சிஇஓ, இப்போ வேணால் லீவ் கேட்டு வரலாம், ஆனால் ஒரு கம்பெனியில் அவர் வேலை பார்க்குற கை கட்டி லீவு டக்கு டக்குன்னு கேட்க முடியாது. ஓ சரி தாண்டி, சரி இப்போ காலாவது பண்ணி கொடு, நாங்களாவது பேசுகிறோம். இல்லை மேம், அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான், இப்போல்லாம் முடியாது. ஐயோ இதுக்கு எடுத்தாலும் இப்படி பண்ணுறியடி. ஆமாம், தம்பிக்கு பேர் என்ன வச்சுருக்க? ஜின்வாமா. சரி தாண்டி, கொண்டா என் பேரனை அப்படின்னு அவங்க பேரங்கிட்ட அப்படியே முழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வயன் பார்க்குறாங்க, இந்நேரா என் செவ்வில் அவ்வளோ இருக்கணுமே, என்ன எதுவும் பண்ணாமல் உட்காந்துட்டாங்க அப்படியே. நம்ம ஷானு, ரீத்து, ஹனா 3 பேரும் டக்குன்னு நம்ம வயன்கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. நம்ம ஒயன் திரும்பி பார்க்குறாங்க, என்னங்கடி இப்படி டக்குன்னு வந்து உட்காடுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. டீ என்னடி இதெல்லாம்? ஏன்டி என்னாச்சு? இல்லை குழந்தையெல்லாம் பெற்றுட்டு வந்திருக்கேன், உனக்கு தான் கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னியே. அதுவா, சரி கொஞ்சம் 3 பேர் தனியாக வரீங்களா? ஏன்டி என்னாச்சு? வாயேன் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. அதான் இந்தியாவில் அவங்க வீடு இந்தியா எப்படி இருக்கும், பின்னாடி வாசல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பின்னாடி வாசலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம 3, அதாவது என்னுடைய 3 தங்கச்சிகளும், என்னடி என்னாச்சு? அதுவாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நடந்த விஷயத்த ஃபுல்லாக சொல்கிறாங்க. 3 பேர் அப்படியே வாயில் கை வச்சிட்டாங்க. நீ பண்ணியிருக்க விஷயம் பெரிய விஷயமா, என்னடி பண்ணி வச்சுருக்க? இப்போ நாளைக்கு கூப்பிட்டு என்னடி பண்ணுவா? இந்த மாதிரி சமாளிச்சிடல, அந்த மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுவேண்டி நான். உனக்கு பெரிய கட்ஸு தான், ஆனால் பாவண்டி அம்மா, நீ இப்படி பண்ணுறதுக்கு அவரை நீ இல்லீகலாக மேரேஜாவது பண்ணியிருக்கலாம்ல. சரி அந்த குழந்தைக்காவது நம்ம வாழணும்னு வாழ்ந்துருக்கலாம்ல நீங்கள் 2 பேரும். இங்கே பாரு, அந்த மாதிரிலாம் என்னால் போய் கேட்க முடியாது. நான் அவருக்கும் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஆமாம், இது இல்லை, இது டெஸ்ட் பேபியா இல்லை 2 பேரும் ஒன்றா இருந்து தான்? நம்ம 3 தங்கச்சிகளுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காளே அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஷாக்காக இருக்குது. அவங்க 3 பேரும் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம வயனுடைய அப்பா ஏய் என்னம்மா நீங்கள் என்ன கிளம்பலையா? உங்களாதாம்மா பொண்ணு பார்க்குறாங்க, வேகமாக போய் கிளம்புங்க, இல்லைன்னா உங்கள் அம்மா கத்த போகிறா. ஓகேப்பா, மாடி வயன் நீ வந்திருக்க, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ கிளம்புற வழியே பாரும்மா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாங்க அவங்க தங்கச்சிகளுக்கு அந்த மாப்பிள்ளை. சரிப்பா போங்க, இங்கே நின்று அரட்டை அடிக்காதீங்க, அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிற 2 டேஸு. ஆமாப்பா, அப்போ நீ உன் தங்கச்சி கூட பேசிப்போ, நீ போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, அவங்க இன்னும் 2 ஹவர்ஸில் வந்துடுவாங்க. சரிப்பா. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு சூன் போட்டுருண்டா. பை டியர் செல்லக்குட்டீஸ், இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான்டா, அடிக்ட் ஆகிக்காதீங்க. ஓகேடா, பை டியர்ஸ்.